ஹாய், திஸ் இஸ் வஷிபா டேல்ஸ். நான் உங்கள் வஷிபா. இன்றைக்கி நம்ம உனக்குள் நிம்மதி அப்படின்ற ஒரு சின்ன ஜென் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜிங்லி அப்படின்ற ஒரு விவசாயி தன்னோட நிலைமையை நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு விவசாயி இல்லையா? அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சாலும் அவரால் பெரிய பணக்காரராக மாற முடியலை. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச அவரோட உறவினர்களாக இருக்கக்கூடிய மற்ற எல்லோருமே ரொம்ப பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க. இதை நினச்சி அவருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஏற்படுது. மனசே வெறுத்து போன நிலையில் ஜிங்லி கால் போன போக்கில் நடந்து எங்கேயோ போயிட்டுருக்காரு. அப்போது அங்கே ஒரு ஜென் துறவி இருக்கார். சரி, அவர்கிட்ட போய் நம்ம மனவேதனையை சொன்னால் அவர் நமக்கு ஏதாவது அறிவுரை சொல்வாருன்னு நினச்ச ஜிங்லி போய் அந்த ஜென் துறவிக்கிட்ட பேச தொடங்குறாரு. ஜென் துறவி கேட்குறாரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ சோகமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதை சொல்கிறது, எனக்கு வேண்டியவங்க எல்லாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்க, லட்சக்கணக்கில் பொருள் ஈட்டுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் அவங்க சம்பாத்தியத்தில் கால்வாசி கூட சம்பாதிக்கலை, ரொம்ப பரம ஏழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். சரி, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி அருகில் கூப்பிடுறாரு. ஜிங்லியோ தயங்கியபடியே துறவியோட அருகில் போய் நிற்கிறான். அப்போ துறவி சொல்கிறாரு, அதோ பாரு, ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய மலை தெரியுதா? அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு ஜிங்லி சொல்கிறான், கொஞ்சம் சிறிய பாறைகளும் அதுக்கு அருகே சிறிய கற்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்லையே, நான் கேட்க போகிற அடுத்த கேள்விக்கும் சேர்த்தே நீ பதில் சொல்லிட்டியே. சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி துறவி ஜிங்லி கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் சின்ன சின்ன மண் துகள்கள் எல்லாமே தான் இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜிங்லி. ரொம்ப ஆர்வத்தோடு அவன் பதில் சொல்கிறான். இதை கேட்ட துறவி மகிழ்ச்சி அடைஞ்சு, பாத்தியா, மிகப்பெரிய பாறைகளும் மலைகளும் இருக்க இதே உலகத்தில் தான் சிறிய கற்களும் மண் துகள்களும் இருக்குது அப்படின்னு துறவி ஜிங்லி கிட்ட சொல்கிறாரு. ஜிங்லிக்கு அப்போ தான் ஒரு உண்மையே புரியுது. தன்னுடைய நிலையை மட்டும் எண்ணி கவலைப்படக்கூடாது. உலகத்தில் நமக்கு மேலானவங்களும் இருக்காங்க, நமக்கு கீழானவங்களும் இருக்காங்க, எல்லா தரப்பினர்களும் இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோமோ, நமக்கு என்ன வாழ்க்கையில் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது தான் நமக்கு முக்கியமே தவிர அடுத்தவங்கள பார்த்து நம்ம எந்த நாளும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு துறவிக்கு நன்றி கூறிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நாம் குப்பை அப்படின்னு தூக்கி போடுற எல்லாமே நிலத்துக்கு உரமாகுது. நம்ம அழுக்குன்னு தூக்கி போடுற எல்லாமே மீனுக்கு கூட உணவாகலாம். ஆக இங்கே எதுவுமே வீணல்ல, எல்லாமே அவரவர் மனோபாவத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா பொருட்களையும் வேல்யூ பண்ணி வாழ பழகிக்கணும். இந்த கதை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் பின் பண்ணிடுங்க. பாய்.